அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பாவை நோன்பு 27வது நாள். திருப்பாவையில் கூடாரவள்ளி என்று சொல்லக்கூடிய சிறப்புடைய நிகழ்ச்சி நடைபெறும். இது வைணவத்தை வழிபாடு செய்யக்கூடிய அனைவருடைய வீடுகளிலும் இது நடைபெறும். எப்படி தன்னுடைய பாசுரத்தில் முதலில் ஆண்டாள் நாச்சியார் நெய்யுண்ணம் பாலுண்ணம் நாட்காலை நீராடி என்று அந்த பாசுரத்தில் நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், பூக்களை சூட மாட்டோம், பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது என்று பலவித செயல்களை ஆண்டாள் நாச்சியார் கூறினார்கள். அது பாவை நோன்பு நோற்று இறையருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடினார். இன்று கூடார வெல்லும் சீர்கோவிந்தா, உன்னுடைய அருள் கிடைத்து விட்டது. எங்களுக்காக நீ சூடகம், தோல்வலை, காலில் அணியக்கூடிய அணிகலன், ஆடை என பல வகையான அணிகலன்களும் ஆடைகளும் வழங்கினாய். இன்று பூரணமாக உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே நாங்கள் இன்று உன்னோடு சேர்ந்து உண்போம். அதுவும் அக்கார அடிசல் என்ற உணவினை உண்போம். நெய் முழங்கை வழிவார உண்போம் என்று கூறுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். இதுவரை உண்ணாத உணவுகளை உண்ணப் போகின்றோம். ஏனென்றால் உன்னோடு நாங்கள் இணைந்துவிட்டோம், உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே நாங்கள் அதனை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது. மேலும் இந்த அக்கார அடிசலில் எதற்காக செய்யப்படுகிறது என்றால், ஆண்டாள் நாச்சியார் திருமாலிடம் கூறுகின்றார், ரங்கனே, உன்னோடு திருமணம் நடந்துவிட்டால் உனக்கு நான் வந்து இதனை செய்கின்றேன் என்று கூறினார். ஆண்டாள் நாச்சியார் ரங்கனுடன் ஸ்ரீரங்கத்தில் 2 கலந்துவிட்டார். அவளுடைய அண்ணனாகிய ஸ்ரீ ராமானுஜர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வேண்டுதலை நிறைவேற்றி, திருமாலிருஞ்சோலையை நிறைவேற்றி, தங்கையே, உன்னுடைய அருமை அண்ணனாகிய நான் நீ செய்ய வேண்டிய நீ நேர்த்திக்கடன் செய்தாய், அதனை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று ஸ்ரீரங்கத்தில் சொல்வதாக அமைகின்றது. இந்த பாசுரம் நமக்கு இறையருள் கிட்டும், அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யும்போது நேர்மையாக நம்முடைய இலக்கு ஒன்றுதான் என்று நாம் அதனை நோக்கி பயணிக்கும்போது எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அந்த நிகழ்வைத்தான் இந்த பாசம் நமக்கு உணர்த்துகின்றது. திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல். திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனே, உத்தரகோச மங்கையில் முதல் சிவன் கோயில் என்று அழைக்கக்கூடிய உத்தரகோச மங்கையில் வீற்றிருக்கக்கூடிய சிவனே, நீங்கள் எங்களுக்கு அருள் புரிந்து விட்டீர்கள். எனவே நாங்கள் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எவை என்பதை எங்களுக்கு அறிவுறுத்துகின்றீர்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் கண்டறியாத